வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசன் பேசுகிறேன். நாம் மனித பிறவி எடுத்துருக்கோம். இந்த பிறவிகளில் நாம் நதிகளில் போய் அடிக்கடி நீராடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய நதிகளில் வருடத்தில் 3 நாள் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அது ஏன் அப்படின்னா, பொதுவாக ஒரு பெண், அந்த பெண்ணுடைய உடலில் ஒரு உயிரை தாங்கக்கூடிய உறுப்பாக இருக்கக்கூடியது கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்குள்ள அசுத்தங்களை தேங்க விடாது. மாதத்திலே 3 நாள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அசுத்தத்தை போக்கி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அதனால தான் பெண்கள் மாதத்தில் 3 நாட்கள் வீட்டுக்கு தூரமாக இருப்பாங்க, மாதவிடாய் காலம்னு அதை சொல்லுவாங்க. அப்படி இந்த நதிகள்லையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பெண்ணாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். நதிகளை பூரா நம்ம பெண் தெய்வங்களாக வழிபாடு பண்ணுறோம். அப்போ அந்த நதிகளில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம போய் நதியில் நீராடும் போது அங்கே என்ன நடக்கும்? நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அந்த நதியில் போய் விட்டுட்டு வர்றோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அந்த நதி வாங்கி கொண்டு அசுத்தமடைகிறது. அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை வருடத்தில் 3 நாள் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு சுத்தமடைகிறது. இதை தான் ரஜஸ்வலை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மாதவிடாய் காலம். இப்போ இந்த 3 நாள் வருடத்திற்கு எப்போ வருது அப்படின்னா, ஆடி மாதத்தில், ஆடி மாதம் பிறந்து முதல் 3 நாட்கள் ரஜஸ்வலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நதிகள்லேயும் இந்த ரஜஸ்வலை இருக்கும். அப்போ அந்த அசுத்தத்தை அது வெளியிடும் பொழுது அதில் போய் நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாவங்கள் ஏற்படும். அப்போ அந்த 3 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த நதியாக இருந்தாலும் நாம் போய் நீராடக்கூடாது. அந்த நதிகளில் இருந்து நீரை எடுத்துகிட்டு தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, பிரம்மபுத்திரா நதிக்கும் கங்கை நதிக்கும் இந்த ரஜஸ்வலை, அதாவது வருடத்தில் இந்த வீட்டு விளக்கு ஆகக்கூடிய அந்த ரஜஸ்வலை அப்படிங்கிற அந்த தோஷம் இந்த 2 நதிகளுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் கூறியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவிரி நதிக்கு இந்த தோஷம் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் முதல் 3 நாட்கள் நாம் போய் இந்த காவிரி நதியில் குளிக்கிறத தவிர்க்கிறது மிகவும் நல்லது. வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.